ஆண்டவரும் ரட்சகமாக இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாய் இந்த 8வது மாதத்தின் 2வது வாரத்தில் நம்மெல்லாம் கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி தயவு செய்து மறந்துடாதீங்க, இன்றைக்கி மாலை காலையில் தான் போயிட்டோமே, மறுபடியும் ஏன் சாயந்தரம் போகணும்னு நீங்கள் தயவு செய்து நினைக்காதீங்க. நம்முடைய சபையில் நடக்கிற கூட்டங்கள் உங்களுடைய நன்மைகளுக்காக வைத்திருக்கிறோம். வருவீர்கள் என்றால் அது கொஞ்ச நேரம் தான், ஒரு 6:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் தான் இருக்குது, 2 மணி நேரம் தான். நீங்கள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகும்படியாக இயேசுவின் நாமத்தில் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். நம்ம ஒரு சில நாட்களாய் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாய் போன வாரத்திலேருந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபம் எவ்வளோ முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒரு தொடர் போதனையாக நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ரொம்ப வேகமாக இல்லை, நிதானமாய் போய் கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால் தயவு செய்து நீங்கள் ஒவ்வொரு வாரம் வருகிறது மாத்திரமல்ல, நாங்கள் பேசுகிற காரியத்தை நீங்கள் கேட்டு அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால் அது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. சரி, கிறிஸ்தவன் என்றாலே அவனுடைய வாழ்க்கையில் ஜெபம் வந்து இட் மஸ்ட் பி அ பார்ட் ஆஃப் லைஃப். அவனுடைய வாழ்க்கையின் ஒரு பங்காக இருக்கணும். ஜெபம்ன்றது ஒரு ஆப்ஷன் அல்ல. நாங்கள் கிறிஸ்டியன்க, ஆனால் எங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாதுங்க, அவங்க ஜெபிக்கிறவங்க எங்களுக்கு ஜெபம் பண்ணுறவங்க இல்லைங்க அப்படின்ற அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. கிறிஸ்தவன் என்றாலே அவன் எப்படியாப்பட்டவனாக இருக்க வேண்டும்? ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். நான் போன வாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னேன், ஜெபிக்க தெரியாதவர்கள் உண்மையாக கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒருவேளை புதிய விசுவாசியாக இருக்கலாம், இப்போ தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வரவர்களாக இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் கற்றுக்கணும் தவிர இதை நம்ம புறக்கணிக்க முடியாது. இன்னைக்கு நம்மளுக்கு ஜெபம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இட் மஸ்ட் பி அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பங்காக இருக்கணும் ஜெபம். அதனால நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க என்ன பண்ண வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு அல்லது மிகப்பெரிய ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டால், கிறிஸ்தவர்கள் என்றாலே ஒரு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. ஸோ போன வாரம் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் என்றால் ஜெபத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் விசேஷமாக ஏன் இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில் ஜெபம் குறைந்தது. இன்னைக்கு அநேக பேர் இங்கே இருக்கிறவர்கள் நல்லா ஜெபிக்கிற ஒரு வீராங்கனை தான், ஜெபிக்கிற அதிகமாய் நேரத்தில் ஜெபிக்கிறதுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கின ஆட்கள் தான். ஆனால் இன்னைக்கு ஏன் அந்த பழைய ஜெபத்தை நம்மளால் ஏறெடுக்க முடியல? எது நம்மளுடைய ஜெபத்தை குறைத்தது அப்படின்றதை நம்ம தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். நான் போன வாரம் வராதவங்களுக்கு மறுபடியும் போன வாரம் பேசின அந்த 2 காரியத்தை பேசிட்டு இன்னைக்கு நம்ம வேகமாக ஒரு 3 காரியத்தை நம்ம பார்த்து ஒரு 5 காரியத்தோடு முடிச்சுட்டு அடுத்த வாரம் வந்து ஜெபத்தை குறித்து இன்னும் அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். கவனிங்க, ஜெபம் நம்ம வாழ்க்கையில் ஏன் குறைந்தது அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் தயவு தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் அதிகமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தவர்கள் தான், அதிகமான நேரத்தை நம்முடைய ஜெபத்துக்கு செலவழித்துக் கொண்டிருந்ததான். ஆனா எதனால நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் குறைந்து போனது என்றால், முதலாவது நான் பாயிண்ட் சொன்னேன், செல்ஃப் டிபெண்டன்ட் மனிதர்களுக்கு அதிகமாய் மாறினது. மனிதன் தன்னை தானே சார்ந்து வாழ்வனாய் மாறி கர்த்தரை சார்ந்து வாழ அவன் மறந்து போயிட்டான். எல்லாருமே ஆரம்ப கட்டத்தில் கிறிஸ்தவர்களாய் மாறின காலகட்டத்தில், இயேசுவை ஏற்றுக்கொண்ட காலகட்டத்தில் அதிகமான விசுவாசம், அதிகமான வாஞ்சை, அதிகமான வைராக்கியம், கர்த்தரை எல்லாத்துக்குமே சார்ந்து வாழ்ற, எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகலாம், ஜெபிக்கலாமே, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணலாமே, வீட்டில் ஜெபம் வைக்கலாமே, இப்படி அதேக ஆர்வத்தை காட்டணும். எல்லாத்துக்குமே கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தவர்களாக இருந்தோம். ஆனால் காலம் போகிற போக்கில் நாம் என்ன ஆயிட்டோம்னு கேட்டால், நம்மளை சார்ந்து நம்ம வாழ கற்றுக்கொண்டபடியால் கர்த்தரை சார்ந்து வாழ நம்ம மறந்து விட்டோம். இதுதான் முதல் பிரச்சனை. முதல் பாயிண்ட் இதுதான் பாருங்க. இன்னைக்கு எல்லாருமே கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்களா இருக்கணும், கர்த்தரை நம்பி வாழ்கிறவனா இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் முதல் படியை பேசும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், கிறிஸ்தவன் என்றாலே தேவனை விசுவாசித்து வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேங்க, ஆனால் என் சம்பளம், என் வேலை, என் படிப்பு அதுதான் எனக்கு சோறு போடுது அப்படின்னா அது உண்மையான வாழ்க்கை அல்ல. என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் நான் கர்த்தரையே நம்பி கர்த்தரையே சார்ந்து வாழ்கிறேன் என்று நாம் சொல்லுவோம் என்றால் நாம் தான் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கும். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிதிங். எனக்கு வாழ்க்கையில் 1000 இருந்தாலும் 1,00,000 கோடிகள் இருந்தாலும் நான் எல்லாவற்றுக்கும் கர்த்தரை சார்ந்து வாழ்வேன். என் வாழ்க்கையில் ஒரு தேவை எழும்போது நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை போது நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். என் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத ஏதோ ஒரு காரியம் இருக்கும் என்றால் அதுக்கான சொல்யூஷன் ஆகி கர்த்தரை நான் நோக்கி பார்ப்பேன் என்று எல்லாத்துக்குமே கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம், கர்த்தரை சார்ந்து வாழ்றோம். பார்த்தீங்களா, அதுதான் ஜெபத்தை அதிகமாக்குறது. எல்லா தேவைகளுக்கும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். காலையில் எழுந்தவொடனே இந்த நாள் பாதுகாப்பு எனக்கு வேணும், பாதுகாப்பு வேணும்னா யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நம்ம ஹெல்மெட்டை போட்டுக்கிறோம் கரெக்ட், ரெயின் கோட்டை எடுத்துக்கிறோம் கரெக்ட், கொடையை எடுத்துக்கிறோம் கரெக்ட், எல்லாமே ஃபைன். என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கான தேவைகள் இவைகளெல்லாம் ஓகே. இவைகள் மாத்திரம் போதுமான்னு கேட்டா இவைகள் மாத்திரம் போதாது. இன்னும் ஒரு பெரிய அரண் எனக்கு தேவை, இன்னும் ஒரு பெரிய பாதுகாப்பு தேவை. அதற்காகத்தான் நான் கர்த்தரை சாழ்கிறேன், அதற்காக தான் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாம் தீங்குக்கும் என்னை விலக்கி உங்க சமூகம் எனக்கு முன்பாக போய் என் கோலனான வழிகள் எல்லாம் செவையாக்கி என்னை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன் என்னுடைய ப்ரொடெக்ஷனுக்காக நான் கர்த்தரை சார்ந்து வாழ்றேன் என்றால் அது எனக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நான் என்னை சார்ந்து வாழுகிறவனாய் அல்ல, எல்லாவற்றுக்கும் கர்த்தரை சார்ந்து வாழுகிறவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை சார்ந்து, உங்க பலத்தை சார்ந்து நீங்க வாழாதீங்க, கர்த்தரை நம்பி
கர்த்தரை சார்ந்து வாழுங்க. அல்லேலூயா. டிபெண்டிங் ஆன் காட் இன்க்ரீஸ் யுவர் ப்ரேயர் லைஃப். டிபெண்டிங் ஆன் யோர் செல்ஃப் டிக்ரீஸ் யுவர் ப்ரேயர் லைஃப். கர்த்தரை சார்ந்து வாழும்போது உங்கள் ஜெபம் அதிகரிக்கும். உங்களை நீங்கள் சார்ந்து வாழும்போது ஜெப வாழ்க்கை குறைந்து போகும். அதுதான் முதலாவது படி என்று நாம் பார்த்தோம். விசேஷமாய் உபாகமத்தில் ஒரு அருமையான வசனத்தில், உபாகம் 8:11-14 வரைக்கும் ஒரு அருமையான வசனத்தை நம்ம போன வாரம் வாசித்தோம். அது மறுபடியும் வாசிக்க விருப்பப்படல, நீங்கள் அதை வீட்டில் போய் தியானிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நம்ம பார்க்குறோம். சரி, ரெண்டாவது காரியம், என் ஜெப வாழ்க்கை ஏன் குறைந்தது? ஏன் ஜெப வாழ்க்கை குறைந்தது என்றால், பிஸி இன் கம்யூனிகேட்டட் வித் ஸ்டப்ஸ். அநேக காரியங்கள்னால நான் ஈடுபட்டு என்னை நானே ரொம்ப பிஸியாய் வைத்து கொண்டிருக்கிறபடியால கர்த்தருக்கு நேரத்தை செலவழிக்க முடியல. இன்னைக்கு பெரும்பாலும் அநேக பேர் சொல்ற பிரச்சனை இதுதான் பாருங்க. ஏன் ஜெபம் பண்ண பிரதர்? டைமே இல்லை பிரதர். நாங்கள் பிரதர் பண்ணுறது காலையில் போனால் சாயந்தரம் வரேன், வேலை 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 வேலை, 8 மணி நேரம் வேலை, ட்ராவல், அதில் ரொம்ப கஷ்டம் பிரதர். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு எப்போ பெட்டில் போய் படுப்போமோன்னு இதில் எங்கே ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம்? அஃப்கோர்ஸ் அது ஒரு எல்லாருமே சொல்கிற ஒரு காரணம் தான். அது ஒரு பெரிய காரணமாக இருந்தாலும், ஆனால் அதுதான் 100% உண்மையான்னு கேட்டால் இல்லை, அது ஒரு அபாண்டமான பொய். அவ்வளோ பிஸியான வேலைகள்லையும் நம்முடைய வேலைகளெல்லாம் நம்ம செய்கிறோம். நம்ம சாப்பிட மறந்துருக்கிறோமா? ஒரு நாளைக்கு நான் 3 வேளை சாப்பிடும்போது இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், அதனால் நான் ஒரு வேளை தான் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? இல்லை. நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்கள பாருங்களேன். ட்ராவல் பண்ணுறாங்க, அந்த ட்ராவல் பண்ணுற போகிற வழியிலேயே அவங்க சாப்பிட்டு போயிடுறாங்க. சாப்பாடு என்ன பண்ணுறாங்க? ட்ரெயின்லேயே என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்றாங்க. ஏன் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான டைம் இல்லை. சாப்பிட்றதுக்கான டைம் இல்லாததுனால அந்த டைமை அவங்களே என்ன பண்ணுறாங்க? அமைச்சுக்கிறாங்க. ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? அப்போ 3 வேளை நேரம் சாப்பிட்றோம், அதை நம்ம மிஸ் பண்ணல. நமக்கு டெய்லி குளிக்கிறதுக்கு மறந்துட்டோமா? அதை நம்ம மிஸ் பண்ணுறதில்ல. ப்ரஷ் பண்ண நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிற, அதனால இன்னைக்கு ஒரு நாள் ப்ரஷ் பண்ணலங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை. என்னுடைய காலை கடன்கள், என்னுடைய தினந்தோற வேலைகள் எல்லாம் அதை அடுக்கி வச்சுருக்கிறேங்க பிரதர். அது எந்த வேலையும் செய்யாமல் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால எனக்கு டாய்லெட் போக கூட டைம் இல்லை. நான் நாளைக்கு ஒதுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கு நான் இன்னைக்கு 2 நாளாக பல்லே விளக்கல, நான் ரொம்ப பிஸி. நான் 3 நாளாக குளிக்கலங்க, ரொம்ப பிஸி. அதெல்லாம் நம்ம சொல்கிறோமா? இல்லை. சொன்னால் அது ரொம்ப கேவலமான ஒரு காரியம். ஆனால் ஜபத்துக்கு மாத்திரம் ரொம்ப ஸ்டைலாக சொல்கிறேன், ஐ டோன்ட் ஹேவ் டைம், எனக்கு நேரம் இல்லை. என்னது? எனக்கு நேரம் இல்லை, டைம் இல்லைங்க, என்ன பண்ணுறதுங்க அப்படின்ற மாதிரி ஈஸியாக சொல்லிடும். ஆனால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நேரத்தை கர்த்தருக்கென்று ஒதுக்கி பாருங்கள். டோன்ட் பி பிஸி வித் ஆல்வேஸ் வித் த ஸ்டப்ஸ். அநேக காரியங்கள்னால உங்களை நீங்களே ஈடுபடுத்தி கொண்டு பிஸி 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 பிஸி, நேரம் இல்லை, வேலையில் பிஸி, படிப்பில் பிஸி, குடும்பத்தில் பிஸி, என்டர்டைன்மெண்ட்டில் பிஸி, ஸ்போர்ட்ஸில் பிஸி, இதுக்கெல்லாம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பிஸி ஆக்குறீங்களே. கர்த்தருடைய உறவு உங்களுக்கு எங்கே இருக்குது? கர்த்தருக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த உறவு, அந்த நேரம், அது எங்கே இருக்குது? அது குறைந்து போயிடுச்சு உங்கள் வாழ்நாள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் ஏன் ஜெபம் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு கேட்டால், நமக்கு நம்மளே பிஸி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஏன் இது வாழ்க்கையின் ஒரு பங்கு, என் வாழ்க்கையின் அஸ்திபாரம், என் வாழ்க்கையின் அத்தியாவசியம்ன்றது ஏன் நமக்கு புரியாமல் போயிடுச்சு? டெய்லி சாப்பிட்றது ரொம்ப முக்கியன்றது நம்மளுக்கு தெரியுது, டெய்லி பல்லு வலிக்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு தெரியுது, டெய்லி காலையில் ஏந்து குளிக்கணுன்றது ரொம்ப முக்கியன்றது தெரியுது. ஆனால் ஏன் டெய்லி நான் ஜெபிக்கணுன்றது நமக்கு ஏன் புரியாமல் போயிடுச்சு? டெய்லி நான் கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை ஒதுக்கணுன்றது நமக்கு ஏன் தெரியாமல் போயிடுச்சு? புரியுதுங்களா நாங்கள் பேசுகிற காரியம்? புரியுதுங்களாங்க? இன்னும் கேவலமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம டாய்லெட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைமை கூட, அவ்வளோ நேரத்தை கூட நம்ம ஜெபிக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. நம்ம டிவி முன்னாடி உக்காந்துக்கிற அந்த டைமை கூட நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் உக்கார நேரத்தை ஒதுக்குறது இல்லைங்க. நம்ம கிச்சனில் நிற்கிற நேரத்தை காட்டிலும் நம்முடைய ஜெப நேரம் ரொம்ப 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 குறைவு. யோசிச்சு பாருங்க. நம்மளை வாழ வைக்கிறது, நம்மளை பிழைக்க வைக்கிறது, நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துக்கிறது, நம்மளை போஷிக்கிறது கர்த்தர். அந்த கர்த்தருக்கு நம்ம நேரத்தை கொடுக்க முடியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எது நம்ம வாழ்க்கையில் பிரதானமாக இருக்குது? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் சுகத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து காக்கிற தேவனுக்கே நம்ம நேரத்தை கொடுக்க முடியும் என்றால், அப்ப அதை விட எது நம்ம வாழ்க்கையில முக்கியமா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுவுமே இல்லை. அப்ப எதுவுமே இல்லாத அவைகளுக்கு தான் அதிகமான நேரத்தை நாம் என்ன பண்றோம்? செலவழித்து கொண்டிருக்கிறோம். நம்மளே ஏமாத்தி கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யூ ஆர் சீட்டிங் யோர் செல்ஃப். உங்களை நீங்களே ஏமாத்தி கொண்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க பார்த்தீங்களா, என் தலையில நானே மண்ணுவாரே போட்டுக்கணும். அது போல கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்காமல், கர்த்தருக்கென்று வாழாமல், கர்த்தருக்கு சமயத்தை சமர்ப்பிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான நேரங்களையும் நிமிடங்களையும் காலங்களையும் நீங்கள் வீணாய் கழித்து கொண்டு அதை நீங்கள் நாசப்படுத்தி கொண்டிருக்கீங்க. அதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. சரி, இப்போ 3வது காரியத்துக்குள்ள போகலாம். வேவரிங் மைண்ட் ஹஸ் ஷார்டன் த அட்டென்ஷன் அண்ட் த ஃபோக்கஸ். எப்படி வேவரிங் மைண்ட் என்ன சொல்றதுன்னா, அலைப்பாய்கிற மனது என்னுடைய ஃபோக்கஸ் என்ன சொல்லுவாங்க? சரி, இப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. என்னுடைய மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறபடியால்
என் மனம் சுத்தினே இருக்கிறதுனால நான் ஒரு காரியத்து மேல ஃபோக்கஸா இருக்க முடியல, கவனமா இருக்க முடியல, என்னுடைய அட்டென்ஷனை ஜெபத்துல செலுத்த முடியல. இது பிராக்டிக்கலா இந்த பாயிண்ட்டை நான் எழுதுறேன் பாருங்க. ஏன் இது இப்படி எழுதுறேன்னு கேட்டா, இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். நீங்க மாத்திரம் ஒரு 10 நிமிஷம் எந்த காரியத்தையும் யோசிக்காம உங்க மைண்டை பிளைண்டா வச்சு பாருங்க, பார்க்கலாம். வைக்க முடியுமா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுக்கு போயிட்டு கதவை சாத்துட்டு அமைதியா ஒரு 10 நிமிஷம் எதுவுமே நினைக்காம அப்படியே மனதை அப்படியே பிளாங்கா, ஒரு கருப்பான ஒரு ஸ்கிரீனை போல பிளாங்கா நீங்க வச்சு பாருங்களேன். வைக்கவே முடியாது. ஏன் இதை சொல்றேன்னு கேட்டா, இப்ப நான் பேசுறது என்னன்னு கேட்டாலே உங்களுக்கு தெரியல. ஏன் தெரியலனா, சுத்தி நிக்கிறீங்க, ஊர் சுத்தி நிக்கிறீங்க. எங்க ஊர் சுத்தி நிக்கிறீங்க? உங்க மனதுல அந்த குழம்பு மூடி போட்டு வந்தோமா, ஃபங்க்ஷன் போனோமே, அங்க என்ன பண்ண வெஜ் பண்ணிடுவாங்களோ, இது எப்போ பார்த்தாலும் அதே அந்த சிக்கன் பிரியாணி இருக்குமோ, லேட்டாக போனால் பீஸ் காலி ஆகிடுமோ, நம்ம அந்த கைட்டு வச்ச திருவாணி அங்கேயே இருக்குதா, இல்லை மிஸ் ஆயிடுச்சா, பீரோ பூட் போட்டோமா, சாவி எத்தோமா, சாவி அதிலே தொங்கினுக்குதா, இவ்வளோ யோசனை ஓடினே இருக்குது. துணி ஊற வச்சுட்டு வந்தோமே, போய் கஷ்டணுமே, நாளைக்கு லோனுக்காரன் வீட்டுக்கு வந்துடுவானே, இவ்வளோ ஓடுனுக்குது. ஊர் சுத்திங்களாக்குறீங்க. மனது என்ன இருக்குது? சுத்தினேக்குது. அங்க இங்க அங்க இங்க அங்க இங்க இவ்வளோ காரியம் ஓடினேக்குது. மனது சுத்தினேக்குது. ஏன்? வேவரிங் மைண்ட். அதுதான் பாருங்க தமிழ்ல ரொம்ப அழகா வருது, அலைப்பாய்கிற மனது. என்னது? அப்படியே ஒரு நிலையா இல்லவே இல்லை, ஒரு கான்ஸ்டன்டா ஒரு அமர்ந்த நிலையில இல்லை, அது அப்படியே இப்படி போய் வந்துருக்குது. வேவரிங் மைண்ட். மனது சுத்தி கொண்டே இருக்குது. மனதை ஒரு கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வர முடியல. என்னுடைய வாழ்க்கையில விசேஷமாய் பாருங்க, இப்ப நம்ம வந்து இந்த சோஷியல் மீடியா, இந்த படம், இந்த ஸ்கிரீனிங்கு, இந்த சம்பவங்கள், ஒருத்தர்கிட்ட பேசுறது, பழகிறது, இது எல்லாமே ஒரு விதமான மெமரியா நமக்குள்ள அப்படியே மாறுது பாருங்க. மாறுது, அப்படியே மாறிக்கொண்டே இருக்கிறபடியால நம்முடைய மைண்டு திங்க் பண்ணினே இருக்குது. நம்முடைய மனதுக்கு ரெஸ்டே இல்லை, ஓய்வே இல்லை. நம்ம பார்க்குற குப்பைகள், கண்டது பொண்டது எல்லாமே மனதை சுத்தியும் இருக்குது. அதனால நம்முடைய மனதை ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள கொண்டு வரல. ஒரு அமைதியாய் உட்காந்து ஒரு தியான நிலையில கண்ணை மூடின்னு என் கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம ஒரு சைலண்டான மனநிலைக்குள்ள வரலானா அது வரவே மாட்டேங்குது. அந்த யோசனை, இந்த யோசனை, அந்த காரியம், இந்த காரியம், அந்த ஆன்சைட்டி, அந்த வரி, உங்க இருதயத்துக்கு அந்த மன வலி, அந்த பேர்டன். ஒரு பகுதியில் மனம் சுத்தி கொண்டே இருக்குது, தேவையில்லாத காரியம். இன்னொரு பகுதியில் கவலையும் அந்த வலியும் இவைகள் என்ன செய்தென்றால் நம்மளை அதிகமாக யோசிக்க வைக்குது, நம்மளை அதிகமாக வரி பண்ண வைக்குது. அதனால மனது ஒரு நிலைப்பாட்டு இல்லாம அங்க இங்க மனது சுத்தி கொண்டே இருக்குது. இப்படி சுத்தி கொண்டே இருக்கிற போது என்ன பிரச்சனைன்னு கேட்டா, ஒரு காரியத்தை ஃபோக்கஸா பண்ண முடியாது. என்னது? ஒரு காரியத்தை ஃபோக்கஸா பண்ண முடியாது. இந்த ஊசியில வந்து நூல் கோக்குறது வந்து அப்படியே சும்மா அப்படியே இப்படி போட்ட முடியாது. அது என்ன பண்ணும்? ஃபோக்கஸ் பண்ணும். ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். ஒரு டார்கெட்ல ஒருத்தர் ஏம் பண்றாங்கன்னா அதுக்கு என்ன ரொம்ப முக்கியம்? ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு, விசேஷமா அநேக வாலிப பிள்ளைகளுக்கு ஃபோக்கஸே இல்லை. எல்லாத்துலயும் ஒரு தடுமாற்றம், எல்லாத்துலயும் ஒரு விதமான வேவரிங். நோக்கம் சரியில்லை, எந்த ஒரு காரியமும் நிதானமாய் செய்ய முடியல. காரணம் என்ன? நம்ம ரொம்ப 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 வேவரிங்கான மைண்டு கூடியவர்களாய் மாறிட்டு இருக்கிறபடியால, மனம் அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கிறபடியால, மனது ஓடிக்கொண்டே இருக்கிறபடியால, மனது சுத்தி கொண்டே இருக்கிறபடியால, அநேக யோசனைகள் நமக்குள்ள இருக்கிறபடியால ஒரு காரியத்து மேல நம்முடைய முழுமையான நோக்கத்தை, முழுமையான அந்த ஃபோக்கஸை செலுத்த முடியல. இதனால தான் ஜெபமும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. முழங்கால் போட்டு ஜெபிக்கணும்னு உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்டார்ட் பண்ணிட்டா வேற எந்த யோசனையும் இருக்கக்கூடாது, ஜெபத்தின் மேல ஃபோக்கஸ் இருக்கணும். ஆனா ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே அநேக யோசனைகள் வரும். இதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில பிராக்டிகலா திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன் ஒருத்தர் ஜெபிக்கும் போது நீங்க எல்லாம் சேர்ந்து அந்த வார்த்தையை கேட்டு அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், சில பேர் ஜெபிக்கும் போது இவங்க அமைதியா இருப்பாங்க. என்ன ஏன் அமைதியா இருக்கிறாங்க? அமைதியா இருக்கிறாங்கன்னா மனசுல என்னவோ ஓடிக்கொண்டிருக்குது. இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணிருக்கோம், ஒருத்தர் இப்படியே பார்த்துக்கிறாங்க, எங்க அந்த மூலையில ஏதோ பார்த்துக்கிறாங்க. அந்த மூலையில என்ன இருக்குது? அந்த மூலையில ஒண்ணுமே இல்லை, ஆனா அந்த மூலையில இவங்களுக்கு ஏதோ ஓடினு இருக்கும், ஏதோ ஒரு ஓடினு இருக்கும். அப்ப பாருங்க, நம்ம எல்லாருமே இங்க தான் இருக்கிறோம், ஆனா உண்மைக்கு நம்ம இங்க இல்லை. புரியுதுங்களா அங்க பேசுற காரியம்? சபைக்குள்ள நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க மாத்திரம் உங்க சரீரத்தை இந்த உட்கார வச்சுட்டு ஊர் சுத்த மனது ஓடிட்டு கூடாது. நீங்களும் இங்க இருக்கணும், உங்க மனதும் இங்க இருக்கணும், உங்க ஆத்துமாவும் இங்க இருக்கணும். நான் பேசுகிற காரியத்தை உங்களுடைய காதுனால கேட்டு உங்களுடைய உள்ளான மனுஷத்துக்குள்ள நீங்க உள் வாங்க வேண்டும். இல்லைன்னா சவட காதுல சங்கூதன மாதிரி சும்மா வரணுங்க, பேசினாரா, ஏதோ ஒன்று பேசினாருங்க, வந்தோம் தின்னாமா பண்கோணமா தெல்லாருங்கன்னு வாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்தோம் உக்காந்தோம் போயிட்டோம் அப்படின்றது இல்லை. நீங்கள் இதை கேட்டால் தான் விடுதலை ஆவீங்க. ஏன் ஜெபம் வாழ்க்கையில் குறைந்து போச்சு? ஃபோக்கஸ் இல்லாமல் போயிடுச்சு. 1 மணி நேரம்
ஒன்றுமே இல்லாமல் எல்லா வேலையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீ தான் சைலண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்து இருக்க முடியல. அதுதான் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். போன வாரம் அந்த வசனத்தை வாசித்தோம். இன்னைக்கு தொடர்ந்து அதை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 146 சங்கீதம் 46 சங்கீதம் 46 சங்கீதம் 10 வசனத்தை பாருங்களேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. எஸ், ஃபோக்கஸ். நீங்கள் அமர்ந்திருந்து உட்கார முடியல, நம்மளால என்ன பண்ண முடியல, உட்கார. ஏன்னா உட்கார்ந்தாலே ரொம்ப திங்கிங் அதிகமாகி மாறிடுது. ஆனால் இயேசு வாசனம் சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறியுங்க. அப்ப எங்க அறியணும்? இப்ப நீங்க அமர்ந்து அவரே தேவன் என்று எங்க அறியணும்? மனதுல. அப்ப மனது பிஸி நோயிங் காட். இப்ப நீங்க உக்காருங்க, நான் பேசுற காரியம் உங்களுக்கு புரியல, கேட்கல, ஏன்னா உங்கள் மனது இங்க இல்ல. நீங்கள் உக்காந்து அவரே தேவன் என்று அறியணும்னா யாரை நீங்க அறிந்துக்கணும்? உங்களுக்குள்ள இருந்து அவரே நீங்களே உங்களுக்குள்ள அறிய வேண்டும். அப்போ எவ்வளவு ஒரு வசனம், எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு காரியம் பாருங்க. உங்களுக்குள்ள நீங்களே அவரை தேவன் என்று அறிய வேண்டும் என்றால் அந்த மனது பிரசன்ட்லி ஆக்டிவேட்டா இருக்கணும். எதை காரியத்தை குறித்து ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த காரியத்தை குறித்து. அப்ப கர்த்தர் யார் என்று அறியறதுக்காக நீங்க உட்காந்துட்டீங்கன்னா அப்போ அந்த நேரத்தினுடைய அஜெண்டா என்னன்னா, அந்த எதற்காக நம்ம உட்கார்ந்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த கால வேளை நாம் ஜெபத்துல ஃபோக்கஸே இல்லை. ஜெபத்துல என்ன இல்லை? ஃபோக்கஸ் இல்லாதனால தான் இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்றோம். இன்னைக்கு அநேக பேர் ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் ஜெபிக்க ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஜெபிப்பாங்க. அப்பப்போ அவங்களுக்கு வந்து கண்ணு திறந்து வாட்சை பார்ப்பாங்க, அப்பப்போ ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் இப்படி பார்த்துன்னு இருப்பாங்க. ஏன்? ஃபோக்கஸ். ஃபோக்கஸ். கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது டைம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். டக்குன்னு நம்ம கை என்னது அப்படி என்ன தலை முழுகிற மாதிரி தலை போகிற மாதிரி மெசேஜ் வரப்போகுது. மோடி உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு போகிறாரா? ஒன்றும் இல்லை. அந்த வாட்ஸ்அப்லேயும் எவனா குரூப் இருப்பானுங்க, அவன் குட் மார்னிங்கு, குட் ஆஃப்டர்நூன்னு, இல்லை வந்து ஷேர் டு 20 மெம்பர்ஸு, இந்த மாதிரி எவனா ஒருத்தர் வேஸ்ட்டான குப்பை ஏதோ ஒன்று அனுப்புவான். அதை வந்து பார்க்கறதுக்கு அப்படியே அந்த கை இப்படி போவோம், வாட்ச் அப்படி பார்க்க தோணும். ஏன்னா நம்மளே வருத்திக்கிறோம். ஜபத்தில் என்ன பண்ணுறோம்? ஜபம் அநேக பேர் பண்ணுறதில்ல. பண்ணுற ஆட்களும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அதை ஃபோக்கஸாக அதை வில்லிங்காக இல்லாமல் அதை அப்படியே வருத்தி கொள்கிறாங்க. அதனால ஜபம் நம்மளுக்கு எப்படியா இல்லை, அமிர்தமா இல்லாமல் போயிடுச்சு. ஜபம் விருப்பமாய் செய்கிறதா இல்லாமல் போய் அது வந்து ஏதோ ஒரு ரிலீஜியஸ் சடங்கு போல, ஒரு ரெலிக்க போல மாறிடுச்சு, ஒரு மத சடங்கு போல. ஏன்னா கிறிஸ்டின் என்ன பண்ணுறதுப்பா, கிறிஸ்டினா என்ன பண்ணோம், ஜபம் பண்ணோம். அப்படி ஒரு பிம்பத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், வந்து மாட்டிக்கொண்டு நம்மளே ஏமாற்றி கொண்டு நம்மளே ஆக்டிங் பண்ணி கொண்டு வீட்டுக்குள்ளே ஜபம் பண்ணுறதில்ல. ஆனால் சில பேர் வந்து ஜபம்னு அவங்களுக்கு குத்தா போதும், அப்படியே ஃபயர் பறக்கும், அக்குனி அப்படியே பறக்கும், பயங்கரமாக ஜபம் பண்ணுவாங்க. அப்படியே அது இது கண்மலை, அந்த மலை, அந்த பரலோகம், சிம்மாசனம், அக்கினி, வானம், பூமி அப்படியே பொழந்து என்னாவோ. நிறுத்து, நடிக்காத. இயேசு சொல்றாரு, நீங்கள் பரிசேயரை போல மாய்மாலம் காட்டாதீங்க, வீதிகள் நின்று ஜபம் பண்ணு. முதலாவது உன் தனி அறையில் ப்ரே இன் சீக்ரெட். அதுக்கு கூடுகையில் ஜபம் பண்ணாதீங்க நான் சொல்ல வரல. நான் சொல்லுகிற கருத்து என்னன்னு கேட்டா, ஃபோக்கஸ்ட் ஆன் யோர் ப்ரேயர். அப்போ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அதனால தான் தியானங்கள் ரொம்ப முக்கியம், மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். அப்படின்னு நம்ம போயிட்டு தப்பஸ் போட்டு நீ யோகாவில் அப்படியே இப்படி உக்காந்துருங்க நான் சொல்ல வரல. உங்கள் மனதை நிதானப்படுத்துகிற ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், உங்களுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணுகிற கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், நீங்கள் உண்மையாகவே பலவான். யார் ஒரு வீரன்? உங்களை அடக்க தெரிஞ்சவன் தான். கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல பிரதர், நீ ஒரு வீக்கர். கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல என்றால் யார் நீ? சில பேர் பாருங்க, கோவம் வந்து அப்படியே போயிட்டு பீரோவை சொட்டை பண்ணிடுறது, வாஷிங் மிஷினை சொட்டை பண்ணுறது, அப்புறம் ஃப்ரிட்ஜை ஒடிக்கிறது, கண்ணாடியை ஒடிக்கிறது, கதுவை ஜோராக அடிக்கிறது. நம்முடைய வீரத்தெல்லாம் இதெல்லாம் காமிக்கிறோம், மெட்டீரியல்ஸில் காமிக்கிறோம் அந்த கோவத்தை கண்ட்ரோல். ஏன்னா அப்போ என்னன்னா, கண்ட்ரோல் பண்ண முடியல என்றால் யூ ஆர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். கண்ட்ரோல் என்ன? உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ண முடியல என்றால் நீங்கள் பலவீனமானவர்கள். என்னால் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி இந்த 1 மணி நேரம் பிரசங்கத்தை கவனிக்க என்னால் முடியல, என்னுடைய மனது செதறடிக்கப்படுது, என் மனது சுத்துது, என்னால் சரியாக அப்சர்வ் பண்ண முடியல என்றால் இட் இஸ் அ வீக்கர் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க நீங்க. அப்போ நம்மளே எப்படி ஸ்ட்ராங் படுத்திக் ஃபோக்கஸ் என் கண்ட்ரோலுக்குள்ள என்ன கொண்டு வாங்க, என் மைண்டை என் கண்ட்ரோலுக்குள்ள. பிரதர் என்னால் ஃபோன் தொடாமல் இருக்க முடியல, யூஆர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நான் நினைச்சா ஃபோன் எடுப்பேன், நான் நினைச்சா ஃபோனை ஆஃப் பண்ணுவேன், நான் நினைச்சா டிவி பார்ப்பேன், நான் நினைக்கலாம் டிவி பார்க்கவே மாட்டேன், நான் நினைச்சா ஃபாஸ்டிங் இருப்பேன், நான் நினைக்கலாம் ஃபாஸ்டிங் எடுக்க மாட்டேன். எவ்ரிதிங் இஸ் இன் மை கண்ட்ரோல். உபவாசம் அது எனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லை, இன்னைக்கு முடிவு பண்ண வச்சுக்கோ, நாளில் நான் உபவாசம் எடுப்பேன், ஐ எம் இன் கண்ட்ரோல். சாப்பாடு எனக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆக்க முடியாது.
ஃபோன் தூக்கி போட்டு 3 நாள் கூட ஃபோன் இல்லாமல் இருந்துருவேன். ஐ மீன் கண்ட்ரோல். எது உங்களை கட்டுப்படுத்துதோ அப்ப நீங்க அதுக்கு அடிமையா இருக்கிறீங்க. எது நீங்க கட்டுப்படுத்துறீங்களோ அது உங்களுக்கு அடிமையா இருக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்க மைண்டை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல என்றால் உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல் இருக்குதா, உங்க கண்ட்ரோல் இல்லையா? நாங்க இப்ப நீங்க அவுட் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறீங்க, அதனாலதான் பேசுறது உங்களுக்கு புரியல. இப்ப உங்க மனதை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியல என்றால் நீங்க உங்க மனதுக்கு தலைவனா இருக்கிறீங்கன்னு அர்த்தமா? இல்ல, நீங்க வீக்கரா இருக்கிறீங்க. அப்ப இதை தொடங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜபத்துல ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இன்னிலேருந்து ஒரு 10 நிமிஷம் ஜபம் பண்ணுவேன். அந்த 10 நிமிஷம் ஜபம் எப்படி இருக்கும்னு கேட்டா வேற எதையும் யோசிக்க மாட்டேன். யோசனை டக்குன்னு வருதா, ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங், ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐயோ போயிடுச்சு இது, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து 10 நிமிஷம். எந்த மைண்டில் யோசனை, வீடு, படிப்பு, வேலை, குடும்பம், அது இது, ஃப்ரெண்ட்ஸு, எதையும் யோசிக்காம வெறும் அந்த கல்வாரி சிலுவை மாத்திரம் யோசிச்சு, வெறியும் எதற்காக ஜெபம் பண்ணணும் அந்த குறிப்பை மாத்திரம் யோசித்து நான் முயற்சி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உண்மையான ஜபமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்போது ஃபோக்கஸ் நமக்கு கரெக்டாக இல்லாதனால தான் ஜப வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, குறைந்து போச்சு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க நான் பேசுகிற பாயிண்ட்? ஆமாம், ஒத்துக்கிறீங்களாங்க? அப்போ நம்மளுக்கு ஃபோக்கஸ் கரெக்டாக இல்லை, அட்டென்ஷனும் ஃபோக்கஸும் மிஸ் ஆகுது. ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப ஆழமாக யோசிக்கும் போது டக்குன்னு வேற எங்கன்னா போயிடுது. எங்கன்னா அது ஆமாம் உண்மை. இதுக்கு நான் சயின்டிஃபிக்கலாக என்ன ப்ராப்ளம்னு கேட்டால் மனுஷன் ரொம்ப டிஜிட்டலைஸ்டாக மாறிட்டான். டிஜிட்டலைஸாக மாறினால அதுதான் அவன் சொல்கிறாரு, இந்த என்டர்டைன்மெண்ட்டும் விஷுவலைஸும் நம்ம அதிகமான ஸ்க்ரீனிங்கான டைமை கொடுக்குறோம். ஒருவேளை பெருசாக வயசானவங்களாம் பெருசாக எப்படின்னு தெரில. ஆனால் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிற வாலிபர்கள் அதிக நேரத்தை தங்களுடைய ஸ்க்ரீனில் செலவழிக்கிறாங்க. டேப்லையோ, லேப்டாப்லையோ, மொபைல் ஃபோன்லையோ, டிவிலையோ செலவழிக்கிறதுனால இந்த விஷுவலைஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் நம்முடைய பிரெயினை எஃபெக்ட் பண்ணுது. பிரெயினை எஃபெக்ட் பண்ணால் இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு நம்மலாம் சின்ன வயசில் இந்த ஏரியிலலாம் போய் விளாடுவோம், நல்லா குதிச்சு விளாடுவோம். நைட்டில் வந்து படுக்கும்போது அப்படியே அந்த தண்ணியில் அப்படியே உங்களுக்கு அது ஃபீல் ஆகிக்குதா, தண்ணியில் அப்படியே மிதக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிக்கும். கரெக்டாக இல்லைங்களா? அது போல் நம்ம ஒரு காரியத்தை பார்த்து அந்த விஷுவலைஸ் உள்ளே போயிடுது. அது போய் நம்ம மறந்துட்டாலும் நம்ம தூங்கினாலும் அது அப்படியே ஓடினே இருக்குது. அந்த ரெக்கார்டினாவது ஓடினே யோசனைகள் அநேக காரியங்களாக மாறிடுது. அதனால தான் ஈஸியாகி கவலைகளெல்லாம் மறந்துடணும். தேவையில்லாத காரியங்களெல்லாம் திங்க் பண்ணவே கூடாது, ஃப்ரீயாக விட்டுணும். ஃபோக்கஸோட வாழ கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாம். அப்போ இந்த 3 காரியத்தை நான் சொல்லிடுறேன், மறுபடியும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. முதலாவது, நம்மை நாம் சார்ந்து வாழ்றபடியால், கர்த்தரை சாராமல் நம்ம சார்ந்து வாழ்றபடியால் தான் ஜபம் கம்மியாயிடுச்சு. 1. 2வது காரியம் என்ன, அநேக காரியத்தில் நம்ம பிஸி ஆகிட்டோம். ரொம்ப பிஸி ஆனதுனால, வேலை, குடும்பம், படிப்பு, இப்படியாப்பட்ட காரியங்களை பிஸி ஆனதுனால நமக்கு கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. 3வது காரியம் என்னன்னு கேட்டால், நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய அட்டென்ஷனும் ஃபோக்கஸும் சரியில்லாமல் போகிறபடியா. எதனால சரியில்லாமல் போகுது, நம்முடைய மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறபடியால நம்ம சரியாக ஒரு காரியத்து மேல நோக்கத்தை செலுத்த முடியல. ஃபோக்கஸ் பண்ணாமல் போகிறதுனால ஜப வாழ்க்கை கம்மியாயிடுச்சுன்னு பார்க்குறோம். 4வது காரணம், many sees prayers as a duty rather than a relationship. ஜபன்றது அநேக பேர் அது ஒரு கடமையாய் பார்க்குறாங்க. நான் போன பாயிண்ட்ல கூட சொன்னேன், என்னன்னா அது மத சடங்காய் பார்க்குறாங்க. நான் சொன்னேன்ல, கிறிஸ்தவர்கள் என்றாலே ஜெபிக்கணும். அப்படியே பிரதர், ஓகே, காலையில் சொன்ன ஜெபம் பண்ணு, ஆண்டவர் இந்த நாளுக்காக நன்றி, சாப்பாடு போகும்போது ஆண்டவர் இந்த சாப்பாடுக்காக நன்றி, வேலைக்கு போகும்போது ஆண்டவர் போகிற வேலைக்கு ஆசீர்வதிங்க, நைட் தூங்கும்போது இந்த நாள் முழுமையாக காத்திரு, அதுக்காக நன்றி. இது என்ன மத சடங்கான ஜபம்? அஃப்கோர்ஸ் நீங்க காலையில் எழுந்து ஜபம் பண்ணணும், சாப்பாட்டுக்கு ஜபம் பண்ணணும், தூங்குறதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணணும், இவையெல்லாம் கண்டிப்பா தேவை. ஆனா நீங்க எதற்காக பண்றீங்க? அது ஒரு பிராக்டிஸா, அது ஒரு டியூட்டியா? அதுதான் நான் சொன்னேன். many people pray as a duty rather than it's a relationship. நாம் தேவனுக்கும் நமக்கு இருக்கிற அது உறவாய் பார்க்காமல், என்னது உறவா பார்க்காம, ஐக்கியமாய் பார்க்காம, நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய அப்பா, அவரோட நான் பழக்கத்தை வச்சுக்கணும், அவரோட நான் உறவுல வச்சுக்கணும்ன்றது இது கான்செப்ட் இல்லாம வெறியும் மத சடங்காய் காலையில் எழுந்தவன ஒரே ஜபம். சில பேரெல்லாம் பாருங்க அப்படியே அந்த ரைம்ஸ் மாதிரி ஆகாரத்துக்கு நன்றி சொல்லி ஒரு வெளியே போகும்போது, ஒரு வேலையாக வெளியே போகும்போது ஆண்டவரை என்னை சுகமாக பார்த்துக்கணும் தோணவே தோணாது. அந்த மனப்பான்மையே இல்லை. ஜெபிச்சுட்டு வெளியே போகணும், ஜெபிச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும், எதுவுமே நம்மளுக்கு தோன்றுறது. ஏன் நம்ம வாழ்க்கையில் ஜபம் கம்மியாயிடுச்சு. ஜபத்தை நம்ம எப்படியா பார்க்குறோம், டியூட்டியாக பார்க்குறோம். அது ஒரு ரிலேஷன்ஷிப், கடவுளுக்கும் உங்களுக்கு இருக்கிற ஒரு ஐக்கியம், அது உறவு. வெறும் சும்மா டியூட்டி மாத்திரம் இல்லை. காலையில் பிள்ளைகளோடு பேசுறது என்ன பண்றது, வீட்டில் இருக்கிறாங்க அவங்ககிட்ட பேசணும் அப்படி இல்லை, ஒரு ஃபார்மலா இல்லை, ஒரு ஹாய் பாய் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோமா? தெரியாத ஆள்கிட்ட ஹாய்ன்றோம், இப்படின்னு பண்றோம், ஓகே பாய்ன்னு சொல்றோம். அது நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோட, மனைவியோட, கணவனோட அந்த உறவு நம்மகிட்ட ஹாய் பாய் உறவா இருக்குது.
நம்ம உக்காடுறோம், பேசுறோம், பிரச்சனையை சால்வ் பண்றோம், பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க, என்ன மார்க்ஸ் எடுத்தாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க கவனிக்கிறோம். ஏன்? இது வெறும் கடமை அல்ல, இது உறவு. அவன் எப்படின்னா போட்டோம், என் வேலை அது குடும்பமா. நான் அரிசி வாங்குறது இந்த மாசம், என் வேலை என்ன அரிசி வாங்கி தரது முடிஞ்சிச்சு. என் வேலை காய்கறி வாங்கி கடமை முடிஞ்சிச்சு. என் வேலை ஃபீஸ் கட்டுறது முடிஞ்சிச்சு. அது குடும்பமா? அது ஒரு வீடா? அது வீடா இருக்க முடியாது. இட் இஸ் a responsibility and a relationship. உறவு. ஏன் இந்த பிள்ளைகளுக்கு நான் ஃபீஸ் கட்டணும்? இது என் பிள்ளைங்க. ஏன் நான் ஸ்கூலுக்கு போய் உண்டோம்? அது என் பிள்ளை. ஏன் அவன் படிக்கிறத எங்க போறான் எங்க வரான் கவனிக்க என் பிள்ளை. எக்கேடு கட்டாலும் போதும், போட்டோம், நமக்கு தரல, என் கடமை ஏதோ பெத்தேன், சோறு போட்டேன், படிக்க வச்சு, அவ்வளோதான் என்னால் முடியும். அதல்லங்க உறவு. அதுவா ஜபம்? என்ன ஜபம்? ஏச்சோன்னா ஜபம் பண்ண முடிஞ்சிச்சு, என் கடமை முடிஞ்சிச்சு, டெய்லி ஜபம் பண்ணணும். பிரதர் நான் டெய்லி ஜபம் பண்றேன். என்ன ஜபம் பண்றேன் நீ? இதுதான் உன் ஜபம் என்றால் இது தவறு. இட்ஸ் ராங். இந்த ஜபம் கர்த்தர் கேட்கறது இல்ல, இந்த ஜபம் கர்த்தர் அங்கீகரிக்கப்படல. ஏன்னா மத ரீதியாய் ஒரு கடமை ரீதியாய் நீ இந்த ஜபத்தை செய்து கொண்டிருக்கிற தவிர உறவான ஜபம் இது இல்லவே இல்லை. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? இந்த காரியத்தை குறித்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 6:6 பாருங்களேன். மத்தேயு 6:6. மத்தேயு 6:6. நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி, கவனிங்க இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அந்த ரங்கத்தில் இருக்கிற யார் பிதா? யார் பிதா? உன் பிதா, என் பிதா. இயேசு என்ன சொல்றாருன்னா, have a private relationship with your father. உன்னோடைய பிதாவோடு நீ உறவாடு, உன் பிதாவோடு நீ ஐக்கியமாறு. அதனால்தான் சொல்லப்படுது அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து உன் பிதாவோடு என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. எஸ். அப்போ எல்லா மனிதனுக்கும் தனிப்பட்ட உறவு ஜெபத்தில் இருக்க வேண்டும். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, how strong your relationship with God in prayer? உங்களுக்கும் கடவுளுக்கும் எவ்வளவு ஐக்கியம்? இப்போ நீங்களும் உங்க மனைவியும் எவ்வளவு ஐக்கியமாகறீங்க? என் மனைவிக்கு எனக்கு பிடிச்சது எல்லாமே என் மனைவிக்கு தெரியுங்க, என் கணவனுக்கு எனக்கு பிடிச்சது எல்லாமே என் கணவனுக்கு தெரியுங்க. அப்போ அவ்வளோ உறவில் இருக்கிறீங்க. என்ன வேணும் என்ன வேண்டாம், எப்போ எது தரணும் எப்போ எது தரக்கூடாது எல்லாமே மனைவிக்கு தெரியுது, கணவனுக்கு பற்றி, கணவனுக்கு தெரியுது எல்லாம் மனைவி பற்றி. அப்போ இது என்ன காண்பிக்குது? என்ன பண்ணுறது, இத்தனை நாள் வாழ்ந்துட்டு அப்படி இல்லை, அவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கிறது புரியுதா இல்லையாங்க? இவ்வளோ உறவு. என் கணவனுக்கு அதுனா ரொம்ப பிடிக்குங்க, என் கணவனுக்கு இதுனா ரொம்ப பிடிக்குங்க, என் மனைவிக்கு அதுனா ரொம்ப பிடிக்குங்க, என் மனைவிக்கு இந்த கலர்னா ரொம்ப பிடிக்குங்க. எப்படி இந்த உறவு, அந்த உறவு அழகா பில்ட் ஆகிக்கிறதுனால கணவனை குறித்து மனைவிக்கு அதிகமாக தெரியுது, மனைவியை குறித்து அதிகமாக கணவனுக்கு தெரிந்தபடியால் இந்த உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, வலுவா இருக்கிறது. இது ஏதோ சும்மா தாலியை கட்டணுன்றதுக்காக அல்ல, இது சும்மா ஏதோ என்ன பண்றது கல்யாணம் பண்ணிக்கணுமே வேற வழி இல்லையா அதுக்காக அல்ல. உறவு, ஐக்கியம், பந்தம், அதுதான் இத்தனை நாளா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்குது. எத்தனை நாட்கள் ஒன்னா உட்காந்து பேசியிருப்பாங்க, எவ்வளவு நேரத்தை அவங்க செலவழிப்பாங்க. இவங்க நேரத்தை செலவழிக்க இவங்களுக்குள்ள இருக்கிற உறவு ரொம்ப அதிகமாக ஆகுது. நீங்களை அடிச்சு பாருங்களேன், உலகத்தில் இந்த டிவோர்ஸ் ஆகுது பார்த்தீங்களா? என்னது அது டைவர்ஸ் உங்களுக்கு தெரிந்தானே? அந்த டிவோர்ஸுக்கான மேஜர் காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா 75% என்ன காரணம்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் த பார்ட்னர்ஸ். என்னவாங்க? கம்யூனிகேஷன் வித் பார்ட்னர்ஸ் சரியா இல்லாதனால. தெர் இஸ் நோ ஹெல்த்தி கம்யூனிகேஷன் பிட்வீன் த பார்ட்னர்ஸ். கணவனுக்கும் மனைவிக்கும் சரியான பேச்சுவார்த்தை இல்லை. அப்படின்னா என்ன இல்லை? பேச்சுவார்த்தை பேசுறதே இல்லை. பேச்சு ரொம்ப கம்மியாக இருக்கிறதால தான் விரிசல் பெருசாகிறதால தான் பிரிவினைகள் உண்டாகும். இந்த என்ன சொல்கிறது, பின்னாடி தான் வரதட்சணை கொடுமை, அப்புறமேட்டுக்கா என்ன சொல்கிறது வைலன்ஸு அப்யூஸு, இதெல்லாம் பின்னாடி தான். ஆனால் 75% எதனால தான் கணவன் மனைவி பிரிந்து போகிறாங்க என்று கேட்டால் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். சரியாய் பேச்சுவார்த்தை இல்லை. பேசணும், கணவன் மனைவியோட அதிகமாய் பேசணும், மனைவி கணவனோட அதிகமாக பேசணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பாருங்கள், அவங்களும் ஃபோனு இவங்களும் ஃபோன், ஒரே வீட்டில் இருப்பாங்க, பேச மாட்டாங்க. இவங்க பாட்டில் இவங்க சாப்பிட்னு இவங்க ஃபோனை பார்த்துன்னு இருப்பாங்க, அவர் பாட்டில் அவர் சாப்பிட்டு அவர் ஃபோன் பார்த்துன்னு இருப்பார், அவர் பாட்டில் அவர் ஃபோனை பார்த்துன்னு அவர் தூங்குவார், இவங்க பாட்டில் இவங்க ஃபோன் பார்த்துன்னு தூங்குவாங்க. இந்த மாதிரி எல்லாருமே பிஸி ஆகிட்டு இருக்கிறாங்க. உட்காந்து பேசுறதுக்கான நேரம் நம்ம கொடுக்குறதில்ல. எல்லாருமே சேர்த்து தான், என்ன உங்களை எல்லாருமே சேர்த்து தான் சொல்லுங்க. நம்ம நேரத்தை நம்ம செலவழிக்க வேண்டும், மனைவியோட நேரத்தை செலவழிக்க வேண்டும், கணவனோட நேரத்தை செலவழிக்க வேண்டும், பிள்ளைகளோட உட்காந்து பேசணும். எத்தனை பேர் உங்க வாலிப வயசு இருக்கிற பையன் வாலிபன் ஆகிட்டுக்கிறான், அந்த பையனை உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சு தோல் மேலே கையை போட்டுன்னு எப்படிப்பா இருக்கிற, நல்லா இருக்கிற, எப்படி போயிடுது வாழ்க்கை, எத்தனை பேர் கேட்குறோம்? பெற்றோர்கள் கேட்குறாங்க. இல்லை, அவங்களுக்கு தனி ரூமு, அவங்க பாட்டில் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க, நம்ம பாட்டில் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது தவறான ஒரு வாழ்க்கை முறை.
உறவுகள் ரொம்ப முக்கியம் பாருங்க. உறவுகள் தான் குடும்பத்துடைய அழகே, பியூட்டியே. அந்த உறவுகளை சரி செய்ய வேண்டும், உறவுகளை சரியாய் பார்த்துக்கொள்ளும் நம்ம வேலை. அதுதான் ஜபத்தில் ரொம்ப முக்கியம். என்ன? இட் இஸ் நாட் மை டியூட்டி, இட் இஸ் த ரிலேஷன்ஷிப் டுவர்ட்ஸ் த காட். இது வந்து கடமைக்காக நான் ஜபம் பண்ணல, கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவுக்காக. அந்த உறவு வேணும், அந்த ஐக்கியம் வேணும், அந்த பந்தம் வேணும், அவரோட நான் பழகணும், அவரோட நான் பேசணும். லவ் பண்ணும்போது லவ் பண்ற அந்த லவ்வர் ஃபோன் பண்ணிட்டா எவ்வளோ ஆசையா ஃபோனை எடுத்து காதில் வச்சுன்னு எங்கேயோ ஒரு பக்கம், ஏதோ ஒரு பகுதி, ஏதோ ஒரு மூலையில் சைலண்டாக எங்கன்னா உட்காந்து அவர் கணக்கில் விடிய விடிய அநேக பேர் பேசுகிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாமல், தனித்து கும்பலா, எல்லாருமே கும்பலாக இருப்பாங்க. லவர்கிட்ட பேசும்போது ஃபோன் எடுத்துன்னு கும்பலில் நடுவில் உட்காந்து பேசுறது நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? இல்லை, எங்கன்னா தனியாக மரத்துக்கிட்ட, மரத்து கீழே, காம்பவுண்டு மேலே, மொட்டை மாடியில், பெட்ரூம் உள்ள. ஏன்? தனித்து. அப்போ அந்த உறவு, அந்த லவ்வர் கூட பேசும்போது அந்த தனித்து பேசணும், நல்லா ஒரு தனியா பேசணும், அந்த ஆர்வம். இதைத்தான் ஜபத்தில் இருக்கணும். தனித்து ஜபம் பண்ணுவோம். தனித்து ஜபம் பண்ணும்போது கர்த்தருடைய சமூகத்தை தேடணும், ஆர்வமாய் அவர் சமூகத்தில் போய் நாடணும், அவரை இன்னும் அதிகமாய் அன்பு கூறணும், அவரை இன்னும் அதிகமாய் நேசிக்கணும், அவரை குறித்து இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, உண்மை நான் துதிக்கிறேன், உண்மை நான் ஆராதிக்கிறேன், நீங்கள் என்னுடைய உயிர், நீர் என்னுடைய வாழ்வு, நீர் என்னுடைய ஆசை, நீர் என்னுடைய இஷ்டம், நீர் என்னுடைய எல்லாம். அந்த உறவோடு நீங்கள் கலக்கும் போது உங்கள் ஜப வாழ்க்கை அதிகமாக. எப்போ உறவு ரொம்ப முக்கியம். எதில்? ஜபத்தில் உறவு ரொம்ப. அந்த உறவு உங்களுக்கும் கடவுளுக்கும் எவ்வளோ இருக்குது அது நீங்கள் பாருங்கள். கடைசி பாயிண்ட் நீங்கள் நினச்சிருந்த மாதிரி நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஓகே, கிறிஸ்டியன் ஆஃபர் எக்ஸ்பர்ட் த இமீடியட் ஆன்சர் டு த ப்ரேயர். இல்லை, 2 பாயிண்ட் இருக்குது, நான் வேகமாக முடிச்சிடுறேன். கிறிஸ்தவர்கள் அநேக பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜபத்துக்கான பதிலை உடனடியே கிடைக்க அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். உடனடியாக நான் இன்னைக்கு ஜபம் பண்ணேன், இன்னைக்கே நடந்துடணும். ஒரு காரியத்துக்காக ஜபம் பண்ண உடனடியே நடந்துடணும். உடனடியே இம்மிடியேட் ஆன்சர். நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில வேகமாய் கிடைக்கிற எந்த பொருளும் நிலைச்சிருக்கவே இருக்காது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ரொம்ப ஈஸியா ஒன்று கிடைச்சிச்சுன்னா அது நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் அது பர்மனண்டா இருக்கவே இருக்காது. அது எதுனா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், கஷ்டமே படல, ஈஸியா கிடைச்சிச்சு, உடனடியே கிடைச்சிச்சு, அது நிரந்தரமா உங்க வாழ்க்கையில தங்கவே தங்காது. தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஏறெடுக்கிற எல்லா ஜபத்துக்கும் உடனடியாக பதில் கிடைக்கணும்னா அது கிடைக்காது. எவ்ரிதிங் ஹஸ் a டைம் இன் இட்ஸ் ஓன். வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் வாசி பாருங்க, எக்லீசியஸ் 3, பிரசங்கி 3ல் எல்லாத்துக்குமே காலம் உண்டா. விதைக்கிறதுக்கும் காலம் உண்டு, அறுக்கிறதுக்கும் காலம் உண்டா, அது பிறப்புக்கும் காலம் உண்டு, இறப்புக்கும் காலம் உண்டு, கண்ணீருக்கும் காலம் உண்டு, சந்தோஷத்துக்கும் காலம் உண்டு. அப்போ உலகத்தில் இருக்கிற சகலவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குது? காலம் இருக்குது. God works in his time. அவருடைய நேரத்துக்கு அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம ஜெபித்த உடனே உடனடியே நடக்கும் என்றால் இல்ல. கடவுள் அதை எப்போ செய்யணும்னு நினைப்பாரோ அது நிச்சயமா செய்வார். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றது நம்ம பார்க்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லும்போது என்னன்னா, சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம். ஏன் அந்த வார்த்தை விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு? ஏன் சோர்ந்து போகாமல் சொல்றாரு என்றால், அது ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கணும்னா ரொம்ப டயர்டா வராங்க, ஆவியோ உற்சாகமா இருக்குது, மாம்சமோ பலவீனமா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இதுக்கு இன்னொரு இன்டர்பிரேஷன் என்னன்னு கேட்டா, சோர்ந்து போகாமல் என்றால் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றோம், அதுக்கு பதில் கிடைக்கல, அதை விட்டுறக்கூடாது, சோர்ந்தே போகக்கூடாது. பல வருஷமா ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றோம், நடக்கல, பரவாயில்ல, மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க, பரவாயில்ல, மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க, பரவாயில்ல, மறுபடியும். எப்ப வரைக்கும் பண்ணோம்? அதை நான் பெறுற வரைக்கும் அதுக்காக நான் சோர்ந்து போகவே மாட்டேன், அதுக்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் சொல்றேன், சோர்ந்து போகவே போகாதீங்க, சோர்ந்து போகாமல். ஏன்னா சில நேரத்தில் சில காரியத்துக்காக நம்ம வேண்டிக் கொள்வோம், ஜெபம் கிடைக்கணும்னு சோர்ந்து, என்ன பிரதர் பண்றது, இத்தனை வருஷமா போராடுறேன், இத்தனை வருஷமா ஒரு வீட்டுக்காக ஜெபம் பண்றேன், கிடைச்ச பாடில்லை, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்றதை விட்டுடலாம். இத்தனை வருஷம் இந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்றேன், இந்த பையன் திருந்தவே மாட்டேங்கிறான், அதுக்காக என்ன பண்ணலாம்? இந்த ஜபத்தையை விட்டுடலாம். அப்படிதான் அநேக பேர் விட்டுறாங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிருந்தாலும், எவ்வளோ வேதனையோட ஒரு காரியத்துக்காக மறுபடியும் எப்போ தான் மாறும், மாறலையா, சோர்ந்தே போகாதீங்க, பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருங்க. நான் சொல்கிறேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது கண்டிப்பாக மாறும். ஏன்னா உங்கள் மலை பெருசு, உங்கள் மலை பெருசுங்க. ஒரு மலை பெருசாக இருக்குது, அந்த மலையை பெருசாக இருக்கணும்னு ஒரு சமிட்டி எடுத்து ஒரு அடி அடிச்சோன்னா மலை ஒழிஞ்சிடுமா? நான் சொல்கிறேன், இந்த பக்கம் ஒரு பெரிய பாறை இருக்குது, என் கையில் ஒரே ஒரு சமிட்டிக்குது, நான் அடிக்கிற ஒரே அடினால இந்த மலை ஒடியுமா? ஆனால் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க, என் சமிட்டி, என் கையில் இருக்கிற சமிட்டினால இந்த மலையை நான் ஒடிக்க முடியுமா? ஒடிக்க முடியும், ஆனால் ஒரு அடியில் ஒடிக்க முடியாது. ஒரு அடி அடிச்சு பார்க்குறேன், ஒடியாமா? ஒடியல. 2 அடி அடிச்சு பார்க்குறேன், ஒடிக்க முடியுமா? ஒடியல. நீங்கள் அடிச்சு நேரங்களேன் கொஞ்சமாக விரிசல் விட ஸ்டார்ட் பண்ணும். நீங்கள் அடிச்சு நேரங்களேன் ஒரு பக்கம் அப்படியே உடஞ்சி உயும். நீங்கள் அடிச்சு நேரங்களேன் ஒரு துண்டு ஒடியும். நீங்கள் அடிச்சு நேரங்களேன்
நான் சொல்லுறேன், ஒரு நாளுடைய முடிவில் அது தூள் தூளாய் பொடி பொடியாய் தகர்த்தெறியப்படும். ஹல்லேலூயா. அது மழையாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்று, அடிக்கிறது மாத்திரம் நிற்கவே கூடாது. 2 அடி அடிச்சுட்டு ஐயோ கை வலிக்குது முடியல பிரதர் எவ்வளோ நேரம், ஏங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுக்கு இது. அவ்வளோ பெரிய மலையை வச்சுட்டு ஒரு அடி வச்சுட்டு பிரதர் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தானே மாறல. ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் காலை ஒரு 1 ரூபா போயிட்டு ஆகணும். எங்கே ஆகும்? வாரத்தில் ஒரு நாள் வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டு எங்கே ஆகும்? ஆகாது. நீ உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீ டெய்லி அடிச்சுட்டே தான் இருக்கணும். காலிலேருந்து சாயந்தரம் அவ்வளோ பெரிய மலையை வச்சுன்னு வெறியோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு தொட்டுட்டு சில பேர் அப்படியே செல்லமாக முத்தம் கொடுக்குற மாதிரி அப்படியே அந்த பிரச்சனையை பார்த்து இப்படி தட்டிட்டு ஒன்றுமே நடக்காதுங்க. போட்டு பொழக்கணும், மலையை போட்டு சாத்துன்னு சாத்தணும். சோர்ந்தே போகக்கூடாது. அப்போ என்ன, உடனடியே நம்மளுக்கு ஜபத்துக்கான பதில் கிடைக்காததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அன்றைய நேரத்தில் சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போகவே போகக்கூடாது. ஜபம் பண்ணுறது கம்மியாகவே கூடாது. தொடர்ந்து ஜபிங்க. கடைசி பாயிண்ட் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன் நம்முடைய ஜபம் ரொம்ப குறைவாயிடுச்சுன்னு கேட்டால், சின் இடன்ஸ் த ஃபெலோஷிப் வித் காட். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு 2 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன். தயவு செய்து இந்த பாயிண்ட்டை மாத்திரம் கேளுங்க. ஏன் நம்மளால் ஜபிக்க முடியல? இது தான் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எவ்வளோ முக்கியமோ, கர்த்தரை சாழாமல் நம்ம சார்ந்து வாழ்ந்தால் தான் ஜபம் கம்மியாயிடுச்சுன்றது எவ்வளோ முக்கியமோ, அதுபோல் இந்த கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நமக்குள்ளே இருக்கிற ரகசிய பாவம் அல்லது நாம் செய்த பாவங்கள் நம்ம கண் முன்னாடி அப்பப்போ வந்து நிற்கிறதுனால நமக்கு குற்ற உணர்வுனால நம்மளால் ஜம்ப் பண்ண முடியல. இது எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்கன்னு தெரில, ஆனால் இது ரொம்ப உண்மை. சில நேரத்தில் ஏன் ஜம்ப் பண்ண முடியல என்றால், அப்படியே உள்ளம் குத்துது. இவ்வளோ பேச்சு பேசிட்டு இப்போ ஜபம், சில பேர் பாருங்கள் அப்படியே சண்டை போட்டு கெட்டவத்தெல்லாம் பேசிட்டு இங்கே வந்து அப்படியே ஜம்ப் பண்ணியிருப்பாங்க. சோத்திரம் லபலபன்னு கற்றுட்டு ஜபம் பண்ணுறது, கூச்சல் போட்டு ஜபம் பண்ணுறது, மற்றவங்களை காயப்படுத்திட்டு ஜபம் பண்ணுறது. ஆனால் ஒரு நல்ல மனசாட்சி உள்ள ஆட்களுடைய இருதயம் குத்தம். ஏன் நம்மளால சில நேரத்தில் ஜபம் பண்ண முடியல அப்படின்னு கேட்டால், எனக்குள்ளே இருக்கிற பாவம். ஐயோ நான் ஒரு பாவியாச்சு, நான் எப்படி கடவுள் சமூகத்தில் போய் ஜபிக்கிறது? நான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறேனே, நான் எப்படி கடவுள் சமூகத்தில் போய் ஜபிக்கிறது? நான் உங்களுக்கு விரோதமாக பேசிட்டேனே, நான் போய் எப்படி ஜெபம் பண்ணுறது? அப்படின்ற அந்த குற்ற உணர்வு இது என்ன பண்ணுன்னா, கடவுளோட அந்த உறவு வைக்காம தூரம் 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 வரும்படியாக செய்கிறது. சில பேர் எல்லாம் பாவம் பண்ணி பூசி மொழிகி அவங்கள பரிசுத்தவானாய் காட்டிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் தங்களுடைய பாவத்தை ஓவர் கம் பண்ண முடியாமல், ஜெயிக்க முடியாதால், ஒரு பாவம், ஒரு சில விதமான பலவீனம். பிரதர் இந்த பாவத்தினால விடவே முடியல, அது என்ன அப்படியே போட்டு வதுக்குது, சர்ச்சில் நீங்கள் பேசுகிற வார்த்தை என்ன குத்துது, எனக்கு அது கவலையாகுது, இதை விட்டுருந்தாலும் விட முடியல, அதனால் அது விட முடியல. இந்த பக்கம் வந்து அதனால கடவுள் கிட்டவும் நெருங்க முடியல. கடவுள் கிட்ட போகலான்னு தோணும்போது எனக்குள்ள இருக்கிற பாவம், டே நீ பாவிடா, எப்படி நீ பரிசுத்தமான தேவனுக்கு முன்னாடி போகிறேன்? நான் ஜெபம் பண்ணும்போது இவ்வளோ பண்ணிட்டு பார்த்தியா, ரொம்ப யோகிய மாதிரி முழங்கால் பண்ணிட்டு ஜெபம், அது என்னை குத்துது. என் உள்ளம், சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கான்ஷியஸ், என்ன சொல்லுவாங்க, கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் வந்து மனசாட்சி. அந்த மனசாட்சி என்ன பண்ணுது, ஒரு நாளும் குத்துது. நான் பாவி என்ற உணர்வு ஒவ்வொரு நாளும் குத்துறபடியால் என்னால் சரியாக ஜெபிக்க முடியல. நான் இதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் சார். இப்படியாப்பட்ட ஒரு கவலையான ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீங்கள் என்றால் நான் சொல்கிறேன், வேதத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபில், பாவத்தை மறிக்கிறவன் வாழ்வழிய மாட்டான், அதை அறிக்கை செய்து தொடர்ந்து செய்கிறவனோ இல்லை, அதை அறிக்கை செய்து காலையில் அறிக்கை செய்து நைட்டு கண்டினியூ பண்ணுறவன் இல்லை, அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். நான் சொல்கிறேன், உங்கள் பாவத்தை உங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. அதுக்கு நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லாதீங்க. அந்த கதைங்களை நான் கேட்கவும் விருப்பப்படல. கடவுள்கிட்ட சொல்லுங்க. கடவுள்கிட்ட பக்தாக்களுக்கிட்ட சொல்லாதீங்க, அவங்க மனசில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. கடவுள்கிட்ட சொல்லுங்கள். கடவுளுடைய சமத்தில் வந்து இந்த ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் ஒரு துரோகி, நான் ஒரு தீங்கு செய்தவன், நான் ஒரு திருடன், நான் ஒரு பொய்க்காரன், நான் ஒரு அநியாயக்காரன், நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இரக்கத்தை நாடுங்க. அப்போ உங்கள் மனசாட்சி கொஞ்சம் மெதுவாய் மாறும். அந்த மனசில் இருக்கிற அந்த பாரெல்லாம் அப்படியே இறக்கி வைக்கப்படும். அப்போ உங்கள் இருதயம் மெதுவாயிடும். கர்த்தரும் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளும் போது அவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தர் என் பாவத்தை மன்னித்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற அந்த உறவில் ரொம்ப அதிகரிக்க ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வாழ்வீங்கன்னு விரும்புகிறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு இந்த 6 பாயிண்ட்? புரிஞ்சிச்சிங்களாங்க? சரி, முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக நம்ம ஜபம் கம்மியாயிடுச்சு? கர்த்தரை சார்ந்து வாழாமல் நம்மை நாமே சார்ந்து வாழ்ந்தபடியால் தான் என் ஜபம் கம்மியாயிடுச்சு. 2வது, நான் ரொம்ப பிஸி ஆயிட்டதுனால என் ஜபம் கம்மியாயிடுச்சு. 3வது காரியம், என் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறபடியால என்னை சரியா நான் ஃபோக்கஸ் பண்ணாததுனால என் ஜபம் கம்மியாயிடுச்சு. 4வது என்ன? இல்ல இது வந்து நாம் கடமையாய் பார்க்கிறோம். ஜபத்தை ஒரு டியூட்டியா பார்த்துட்டோம், உறவா பார்க்கல, ரிலேஷன்ஷிப்பா பார்க்காம இது ஒரு மத சடங்காய் பார்த்துட்டோம். காலையில் சொன்னால் ஜெபம் பண்ண, நைட்டை படுக்கும்போது ஜெபம் பண்ணணுன்ற மத ரீதியாய் பண்ணுறதுனால தான் இது ஜெபம் வந்து கம்மியாயிடுச்சு. 5வது காரியம், உடனடியே பதிலை நாம் விரும்புகிறோம்.
ஜெபம் பண்ணவோனே உடனடியே பதிலுக்கு விரும்புகிறோம். அந்த உடனடியே பதில் கிடைக்காததுனால நம்ம சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டு விடுகிறோம். ஆறாவது காரியம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற பாவம் நாம் கடவுளோடு கூட இணையாதபடி, ஜெபிக்காதபடி, அது எனக்கு தடையாய் குற்ற மனசாட்சியாய் இருக்கிறபடியால என்னால் அதிகமாய் ஜெபிக்க முடியவில்லை. சத்தமோர இல்லை சொல்லாமா? இதுல இருந்து நம்ம இன்னைக்கு வெளியே வர போறோம். எல்லாரும் தயவு செய்து உங்கள் இருதயத்தில் கை வைங்க, இருதயத்தில் கை வைங்க. கடைசியா நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். கடைசியான இந்த பிரசங்கத்தின் கடைசியா நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். எல்லாரும் இருதயத்தில் கை வச்சு, ஆண்டவரே இந்த 6 காரியமும் எனக்குள்ள இருந்து என்னை வாட்டி வதக்கி சரியாய் ஜெபிக்க முடியாதபடி, சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியாதபடி, உம்மை சார்ந்து வாழாதபடி, உமக்கு நேரத்தை கொடுக்காதபடி, உடனடியே ஜெபம் கெடுக்கணும் என்ற ஒரு பேர் ஆசைனாலும், எனக்குள்ள இருக்கிற பாவங்கள்னாலும் அப்பா சரியாய் நான் ஜெபிக்காமல் போயிட்டேன் தகப்பனே, சரியாய் சபைக்கு வராமல் போயிட்டேன் தகப்பனே, சரியாய் ஃபோக்கஸ் பண்ணாமல் போயிட்டேன். எல்லாம் வாய்கள் தந்து உங்க இருதயத்தில் கரங்களை வைத்து நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே என்ன மன்னிங்க அப்பா, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க தகப்பனே, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க. உங்க சமூகத்தில் நேரத்தை செலவழிக்காதபடி வீணாக என்னுடைய காலத்தையும் என் நேரத்தையும் செலவழித்து என் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நான் மிஸ் பண்ணிட்டேன் தகப்பனே, அநேக ஆசீர்வாதமான காரியங்களை நான் இழந்துட்டேன் தகப்பனே, அநேக நன்மையான காரியங்களை நாங்கள் இழந்துட்டேன் தகப்பனே. உங்களுக்கு முக்கியத்துவம் தராதபடி, உங்களுக்கு நேரத்தை நாங்கள் ஒதுக்காதபடி, வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஜெபத்திலும் நாங்கள் நேரத்தை கொடுக்காதபடி, உலக காரியங்களாலும் அநேக காரியங்களுக்கும் நாங்கள் நேரத்தை கொடுத்து எங்கள் நேரங்கள் எல்லாம் வீணாக்கி விட்டோம், காலத்தை வீணாக்கி விட்டோம். எங்களை மன்னிங்க தகப்பனே. இந்த நாள் முதல் கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும். இது முதல் கொண்டு எங்கள் நேரத்தை, இதனால நாங்கள் எங்கள் ஜெபத்தை குறைத்துக் கொள்ள மாட்டோம். இதுக்கப்புறம் எங்களை நாங்கள் சார்ந்து வாழ மாட்டோம். இதுக்கப்புறம் தேவையில்லாத காரியத்தில் நாங்கள் பிஸியா இருக்க மாட்டோம். இதுக்கப்புறம் தேவையில்லாத ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் தகப்பனே உறவு இது கடமையாய் அல்லாமல் உறவாய் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்பா. உங்க அன்பு எங்களுக்கு வேணும் அப்பா, உங்க உறவு எங்களுக்கு வேணும் அப்பா, உங்க தயவு எங்களுக்கு வேணும் தகப்பனே. நீங்க இல்லாம எங்களால வாழவே முடியாதப்பா, நீங்க இல்லாம எங்களால குடும்பத்தை நடத்தவே முடியாதப்பா, நீங்க இல்லாம எங்க பிள்ளைகளை வளர்க்கவே முடியாதப்பா, நீங்க இல்லாம எங்களால உயிரோட இருக்கவே முடியாது தகப்பனே. எங்க வாழ்க்கையில உங்க தயவு இல்லாம எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க தயவு தேவை எங்களுக்கு, உங்க சகாயம் எங்களுக்கு தேவை. ஜெபிக்கிறவனா எங்களை மாத்துங்கப்பா, ஜெபிக்கிறவனா எங்களை மாத்துங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவனாய், ஒவ்வொரு நிமிடம் ஜெபிக்கிறவன், டிராவல் பண்ணும்போது ஜெபம், வீட்டில் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க, முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க, உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாய் எங்களை நீங்கள் மாற்றுங்க தகப்பனே. எங்க பாவம் ஒருவேளை உங்களுக்கு முன்பாக தகப்பன் இருக்கோம் என்றால் எங்க பாவத்தெல்லாம் நீங்கள் கழுவி சுத்தமாக்குங்க, எங்க பாவத்தெல்லாம் கழுவி சுத்தமாக்குங்க. இந்த குற்ற மனசாட்சியோட உங்க சமூகத்தில் எங்களால் வர முடியல, என் பாவத்தை மன்னித்து எங்களை கழுவி சுத்தமாக்கி உங்களுக்கு முன்பாக தகப்பனே நாங்கள் நிற்கிற திராணி உள்ளவர்களா நீ எங்களை மாற்றினபடியால் நன்றி செலுத்துறேன். ஒருபோதும் நாங்கள் ஜெபத்தை ஜெபிக்க மறந்துடாதபடி எங்கள் வாழ்நாளில் ஜெபம் என்பது ஒரு பங்கா இருக்கட்டும் தகப்பனே. தொடர்ந்து வழிநட்டுங்க. இந்த வார்த்தை இவங்களுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறபடியால் நன்றி. இந்த விதையானது முளைத்து அது வளர்ந்து அது மிகுந்த கனி கொடுக்கும்படியாய் இவர்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.